பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பது, உங்களோடு பேசுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களோடு பேசிக்கொண்டிருப்பது சகோதரி கிறிஸ்டினா கபிலன். இந்த நாளிலும் பொதுவாகவே இப்போ ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும்னு சொன்னால் நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒருத்தவங்களை கூப்பிட்டு மாமா ஆண்டவர் உங்களை உயர்த்தணுமா அப்படின்னு கேட்டோம்னா, ஆமாம் ஆமாம் ஆண்டவர் என்னை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஆண்டவர் உயர்த்தணுன்ற ஒரு ஆசை எல்லாருக்குள்ளேயே இருக்குது. யாருமே இல்லை உயர்வுலாம் எனக்கு வேணாம், நான் இப்படியே இருக்கிறேன் அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்குமே உயர்வுன்றது ரொம்ப பிடிக்கும். அப்படி ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும்னு சொன்னால் நம்ம கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 146 அதிகாரம் 6 வசனத்தில் கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். நம்ம கிட்ட சாந்த குணம்ன்றது ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. என்னன்னா, நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் சாந்தமாக மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணும். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியே சுதந்திரிப்பாங்கன்னு ஒரு வசனமே இருக்குது. அப்போது சாந்த குணம்ன்றது ஒரு நல்ல குவாலிட்டி. அந்த குவாலிட்டி நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம சாந்தமாக இருக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, தானியேலின் புஸ்தகம் 11 அதிகாரம் 10 வசனத்தில் என்னன்னா, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நம்மளை படைச்சதே ஆண்டவர் தான். அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படணும். நம்ம என்ன வேணா இருக்கலாம், யாரை வேணா இருக்கலாம், எப்படி வேணா சம்பாதிக்கலாம், என்ன நம்ம உத்தியோகத்தில் இருந்தாலும், எவ்வளோ பணம் நம்ம சம்பாதிச்சாலும் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படணும். அவர் தான் நம்மளை படைத்த தேவன். அவருக்கு முன்பாக நம்ம ஒவ்வொரு நாளும் தாழ்மைப்படும் போது அப்போ அந்த டைமில் நம்ம உயர்வு கிடைக்கும். ஆண்டவருக்கு முன்பாக போய் நம்மளை தாழ்த்தும் போது அந்த டைமில் ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். ஃபஸ்ட்டு சாந்த குணமுள்ளவர்களே நம்மளை உயர்த்துகிறார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ரெண்டாவது குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துகிறார். மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 27 அதிகாரம் 34 வசனம், கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கணும். ஆண்டவர் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அந்த டைமுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அந்த காத்திருக்கிற ப்ராசஸ் நம்மளுக்கு ரொம்ப கடினமாக இருந்தாலும், ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டைம். அவருக்கு நம்ம காத்திருக்கும் போது அதனுடைய பெனிஃபிட்டே ரொம்ப பெருசாக இருக்கும். அதனோட பிளெஸ்ஸிங் ஒரு தனியாக இருக்கும். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வாசிக்கிறோம். அந்த காத்திருக்கும் போது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஆண்டவருக்கு காத்திருக்குது அதுவும் ஸ்பெஷலானது. அது நம்மளுக்கு கர்த்தருக்கு காத்திருந்து அந்த டைமில் அவருடைய வழியை நம்ம கை கொள்ளணுமா, அவருடைய பாதைகளை நம்ம போகணுமா, அவருடைய வழி எதுவோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவரை நம்ம ஃபாலோ பண்ணி போகணுன்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிறார். இந்த நாளில் 3 குவாலிட்டி. ஃபஸ்ட்டு சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ரெண்டாவது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறவர்களை அவர் உயர்த்துகிறார். மூன்றாவது கர்த்தருக்கு நம்ம காத்திருந்து அவருடைய வழியை நம்ம கை கொள்ளும்போது ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.